Hi friends, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா .NET framework ஃபியூச்சரை எப்படி எனேபிள் பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விண்டோஸ் ஸ்டார்ட் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஒன்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணதும் மேலே வந்து சர்ச் பார் வரும், அதில் ஃபியூச்சர்ஸ்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். ஒன்ஸ் நீங்கள் டைப் பண்ணதும் டர்ன் விண்டோஸ் ஃபியூச்சர்ஸ் ஆன் அண்ட் ஆஃப்னு ஒரு ஆப்ஷன் வரும், அது கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். ஒன்ஸ் நீங்கள் ஓப்பன் பண்ணதும் .NET framework ஃபியூச்சர் வந்து அங்கே ஃபஸ்ட் ஆப்ஷனாகவே காமிக்கும் உங்களுக்கு. அதில் சைடில் ப்ளஸ் ஐக்கான் இருக்குது பார்த்தீங்களா, அது கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உள்ளே 2 ஃபீச்சர் இருக்கும், அதையும் டிக் பண்ணிவிட்டு ஓகே கிளிக் பண்ணுங்கள். ஒன்ஸ் நீங்கள் ஓகே கிளிக் பண்ணதும் உங்களுக்கு சிஸ்டமில் இருக்க ஃபைல்ஸை செக் பண்ணி பார்க்கும். சிஸ்டமில் ஃபைல்ஸ் இருந்தால் சிஸ்டம்லேருந்து அப்டேட் பண்ணிக்கும் .NET framework ஃபைல்ஸு. அப்படி இல்லை அப்படின்னா இன்டர்நெட்லேருந்து டேரெக்டாக டவுன்லோட் பண்ணலான்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் வரும். இல்லை உங்கள்கிட்ட நீங்கள் தனியாக EXE ஃபைல் ஏதோ சம்திங் வச்சுருந்தீங்க அப்படிங்கன்னா அது நீங்கள் மேனுவலாக போய்ட்டு சர்ச் பண்ணி அப்டேட் பண்ணுற மாதிரி ஒரு 2 செகண்ட் ஆப்ஷன் இருக்குது. நான் இப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுக்குறேன். இப்போது இன்டர்நெட்லேருந்து எனக்கு டவுன்லோட் ஆகிட்டுருக்கு. .NET framework future ஃபைல்ஸ் வந்து டவுன்லோட் ஆகிட்டுருக்கு. .NET framework ஃபைல் டவுன்லோட் கம்ப்ளீட் ஆகிட்டு இப்போ என்னோட மிஷினில் இன்ஸ்டால் ஆகிட்டுருக்கு. இந்த மெத்தட் யூஸ் பண்ணி தான் .NET framework ஃபைலை வந்து இன்ஸ்டால் பண்ணணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுறேங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.